திமுக கூட்டணியில் இணைந்த தேமுதிக சற்று முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்ட பிரேமலதா விஜயகாந்த். அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கூட்டணி கணக்குகள் அனல் பறக்க தொடங்கிவிட்டது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் இணைந்த தேமுதிக தற்போது ஆளும் திமுக கூட்டணியை நோக்கி நகர்வதாகவே தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. அதிமுக தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட ராஜ்யசபா சீட்டு வழங்கப்படாததால் பிரேமலதா விஜயகாந்த் அதிருப்தியில் இருந்திராராம். இதனை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள துடிக்கும் திமுக திரைமறைவில் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தைகளை முடிவெடுத்து விட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளது. ஏற்கனவே கூட்டணியில் உள்ள விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்ய வேண்டியிருப்பதால் தேமுதிகவிற்கு 8 முதல் 12 இடங்கள் வரை மட்டுமே ஒதுக்க திமுக விரும்புவதாகவும், இந்த கூட்டணி குறித்து இறுதி முடிவை வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி அன்று கடலூரில் நடைபெறவுள்ள தேமுதிகவின் பிரம்மாண்டமான மாநில மாநாட்டில் பிரேமலதா விஜயகாந்த் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளதாகவும் தேமுதிக வட்டாரங்களில் தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டில் இந்திய காங்கிரஸ் தலைமையில் ராகுல் காந்தி ஒரு மாநாடு ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டி முன்மாதிரியான அரசாகவே செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் தவிர்க்க முடியாமல் பாஜக தேர்தல் வாக்குறுதியாக அளித்து வருகிறது. அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆகியவற்றை மற்ற மாநிலங்கள் பின்பற்ற வேண்டிய நெருக்கடிக்கும் தள்ளப்படுகிறதாம். தமிழ்நாட்டில் 1967 இருந்து இருமொழிக் கொள்கையாகவே பின்பற்றி வருகிறோம். அதை அழித்து மும்மொழிக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்பது பாஜகவின் திட்டம். தமிழ்நாட்டில் இந்தியை எந்த வாயிலாவது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று வடமாநிலத்தவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிர்வினையாற்றி தமிழ் மொழியை பாதுகாத்து வருவது பெரியார், அண்ணா, கலைஞர், திமுக என்கிற கட்டமைப்பு தான். மொழியை பாதுகாப்பதில் நாம் முன்னோடியாக மாநிலமாக இருந்து வருகிறோம். மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் இப்போதுதான் விழித்திருக்கிறது. ஆட்டுக்கு தாடியும் நாட்டிற்கு ஆளுநரும் அவசியமா என்று 50 ஆண்டுகளுக்கு முன்பே அண்ணா கேள்வி எழுப்பியதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது ஆளுநரின் அடாவடித்தனத்திற்கு திராவிட மாடல் அரசு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது என்றே சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மத்தியில் உள்ள பாஜக அரசுக்கு சிம்ம சொப்பனமாகவே இருந்து வருகிறது. கல்விக்கான நிதியை கொடுக்காமல் ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுத்து வருகிறது. அதையும் சமாளித்து கொண்டு கல்வி வளர்ச்சியில் முன்னோடி மாநிலமாகவே தமிழ்நாடு இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஆளுநரை வைத்து நெருக்கடி கொடுத்தார்கள். முறையாக கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் நெருக்கடி கொடுத்தார்கள். அமலாக்கத்துறையை வைத்து நெருக்கடி கொடுத்தார்கள். எதற்காகவும் இந்த திமுக அரசும் அஞ்சவில்லை. தொடர்ந்து ஒன்றிய அரசு பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் முழக்கத்தை எழுப்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். தமிழகத்தில் எல்லோரும் பணிந்து விட்டார்கள். அதிமுக அடிபணிந்து விட்டது. பாமக பணிந்து விட்டது. நாம் தமிழர் கட்சியும் பணிந்து விட்டது. நேற்று முளைத்த தாவேகாவிற்கும் அவர்கள்தான் முதலாளியாம். இந்த நிலையில்தான் தற்போதோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனது கட்சியிலிருந்தே வெளியேறுவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அது மட்டுமில்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பா மகன் பிரச்சனை தீரவே தீராது போலையே என்று அத்தகைய தொண்டர்களும் பல்வேறு குழப்பத்தில் இருந்து வருவதாகவே கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அன்புமணி அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறுவதாக அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இப்படி தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் இயக்கங்கள், தலைவர்கள் என்று எல்லோரையும் அடிபணிந்து விட்டார்கள். அவர்களால் திமுகவை மட்டும் இன்னும் வீழ்த்த முடியவில்லை என்பதே நிதர்சனம். பணிய வைக்க கூட முடியவில்லை. திமுகவை வீழ்த்த பாஜக எடுத்துள்ள கடைசி ஆயுதம்தான் எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தமாம். வாக்கு திருட்டு என்பதற்கும் தேர்தல் திருட்டு என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. வாக்கு திருட்டு என்பது ஒரு உண்மையான வாக்காளருக்கு மாற்றாக போலியான ஒருவர் வாக்கு அளிப்பதுதான். தேர்தல் திருட்டு என்பது ஒரு கட்சி பெற்ற அபார வெற்றியை அப்படியே அபகரித்து கொண்டு இன்னொரு கட்சி வெற்றி பெற்றதாக அறிவித்து ஆட்சியை அமைப்பதுதான். தேர்தல் முறை ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைப்பது. அப்படித்தான் அதுக்கு பொருள். அந்த வேலையைத்தான் எஸ்ஐஆர் என்ற பெயரில் பாஜகவும் செய்து வருகிறது. ஹரியானா போன்ற பீகார் போன்று தமிழ்நாட்டில் நடக்காது. இங்கே திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக போன்ற கட்சிகளின் பூத் ஏஜெண்டுகள் பலமாக இருந்து வருகிறார்கள்.
பார்த்து கொள்வார்கள் என்று ஏமாளிகளாக இருந்துவிடக்கூடாது. அந்த வகையில் திமுகவின் கூட்டணி பலமானது யானை பலமாக மாறி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அதே போலத்தான் ஹரியானாவில் போலி வாக்காளர்கள் 25 லட்சம் பேர் சேர்க்கப்பட்ட விவகாரம் எந்த பூத் ஏஜென்ட்களுக்கும் தெரியாமல் சேட்டிலைட் சாஃப்ட்வேர் மூலம் நடந்துள்ளது. கர்நாடகா மாநிலம் ஆலந்த தொகுதியிலும் அப்படிப்பட்ட போலி வாக்காளர்கள் மொத்தமாக மேல்மட்ட அளவில் மென்பொருளை பயன்படுத்தி சேர்க்கப்பட்டார்களாம். இந்த மோசடியைத்தான் பூத் அளவில் யாருமே தடுக்க முடியாது. ஏனெனில் இது அவர்களின் பார்வைக்கே வராதாம். நேரடி சிஸ்டத்தின் மூலமாக போலி வாக்காளர்கள் பட்டியல் ஏற்றப்படும். SIR என்பது தற்போது வாக்குரிமை வைத்திருக்கும் வாக்காளர்களை அது இல்லை இது இல்லை என்று சொல்லி பல லட்சம் பேரை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் மத்தியிலிருந்து லட்சக்கணக்கான போலி வாக்காளர்களை சேர்த்து விடுவார்கள். ஒரே வீட்டு முகவரியில் 20-30 போலி வாக்காளர்களை சேர்த்து விடுவார்களாம். இந்த மோசடியைத்தான் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமல்படுத்தி வருகிறார். அந்த போலி வாக்காளர்களுக்கு இடம் ஏற்படுத்தி தரவே உங்கள் வாக்குரிமை நீக்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இங்கே பெரும்பாலும் பாஜக கூட்டணிக்கு எதிராக வாக்களிப்பார்கள்தான். அதனால் இங்குள்ள யாரை நீக்கினாலும் அவர்களுக்கு லாபம்தான். அந்த இடத்தில் போலி வாக்காளர்களை மென்பொருள் மூலம் சொருகிவிட்டு கள்ள ஓட்டு மூலம் வெற்றி பெறுவதே அவர்களின் திட்டம். SIR மோசடி மூலம் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் அதை நியாயப்படுத்தி பேசுவதற்காக இப்போது வருகின்ற கருத்து கணிப்புகளும் உதவி செய்யும். இங்கே மக்களை ஆர்ப்பாட்டம் போராட்டம் வாயிலாக SIR எனும் வாக்குப்பறிப்பை தடுத்து நிறுத்தப்படவிட்டால், அதாவது 2026 தமிழகத்தில் தேர்தல் ரேட்டு மூலம் பாஜக அதிமுக ஆட்சி அமைவது உறுதி என்றும் சில விமர்சகர்கள் மூலமாக பேச்சுக்களும் வெளியாகி வருகிறது. ஒரு பக்கங்கள் இப்படி இருக்க, மற்றொரு பக்கமோ 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி விஜயின் தாவேகா கூட்டணியை நம்பி கட்சியின் சுயபலத்தை எடப்பாடி குறைத்து மதிப்பிடுவதாக அவர் விமர்சித்திருக்கிறார்கள் சிலர். அதிமுக தனித்து நின்று வெல்லும் வலிமையை நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். கூட்டணி பலத்தோடு இருக்கிற திமுக தங்களை இன்னும் பலப்படுத்தி கொண்டே வருகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ தொடர்ந்து அதிமுகவை பலவீனப்படுத்துவதை மட்டுமே செய்கிறார் என முன்னாள் MP KC பழனிசாமி தற்போது தெரிவித்துள்ளது பல சர்ச்சைகளை கிளப்பி வருகிறது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தபோது அது ஓரளவு வெற்றி கூட்டணியாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதிமுக ஒன்றிணைந்தோ அல்லது விலக்கப்பட்ட அதிமுகவினரை கூட்டாக ஒன்றிணைத்தோ வெற்றி பெற்றுவிடும் என்ற நம்பிக்கை அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இருந்து வந்தது. அந்த நேரத்தில் தான் விஜய்க்கு 10% வாக்குகள் தான் கிடைக்கும். அதிலும் 6% திமுக வாக்குகளாகத்தான் இருக்கும். அது அதிமுக வெற்றியை பாதிக்காது என்பதாகத்தான் பேசப்பட்டு வந்தது. அந்த நேரத்தில் தான் விஜயுடன் கூட்டணியும் இல்லை, எந்த உறவும் இல்லை என்பதில் உறுதியாக இருந்தார். அப்பொழுதுதான் களம் அதிமுகவிற்கு சாதகமாக இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் அதிமுகவை ஒன்றிணைக்க முடியாது என்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்தார். அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயோடு கூட்டணி என்கிற அஸ்திரத்தை எடுத்தார். தாவேகா தரப்பில் உறுதிப்படுத்தப்படாமலேயே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு என்றெல்லாம் பேசி வந்தார். அவர்கள் வேறு வழியின்றி கூட்டணிக்கு வந்து விடுவார்கள் என்று நம்பினார் எடப்பாடி பழனிசாமி. இந்த சூழ்நிலையில்தான் அதிமுக தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட ராஜ்யசபா சீட்டு வழங்கப்படாததால் பிரேமலதா விஜயகாந்த் அதிருப்தியில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள துடிக்கும் திமுகவோ திரைமறைவில் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தைகளை முடிவெடுத்து விட்டதாக தகவல்கள் கசிந்து வருகிறது. ஏற்கனவே கூட்டணியில் உள்ள BCK மற்றும் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்ய வேண்டியிருப்பதால் தேமுதிகவிற்கு 8 முதல் 12 இடங்கள் வரை மட்டுமே ஒதுக்குவதற்கு திமுக விரும்புவதாகவும், இந்த கூட்டணி குறித்த இறுதி முடிவை வருகின்ற ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெற இருக்கின்ற பிரம்மாண்டமான தேமுதிக மாநில மாநாட்டில் பிரேமலதா விஜயகாந்த் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்க இருப்பதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த தகவலால் தற்போது எடப்பாடி பழனிசாமியே பேரதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளாராம்.